மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கும் அங்கு ஆறுதல் சொல்ல சென்று கொண்டிருக்கிறோம். யார் இதற்கு இந்த ரசாயன சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழகத்தை போதையில் தள்ளுகின்ற மாடலாக இருக்கிறது. ஒருபுறம் கஞ்சா போதைப் பொருளுடைய விற்பனை, சின்ன சின்ன சிறுவர்கள் இன்று போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கூடிய சூழல். இன்னொரு புறம் டாஸ்மாக் வாயிலாக தமிழகத்தில் அதிகமாக விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாடலாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் மாநிலத்திலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது படிப்படியாக டாஸ்மாக்கை குறைப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அரசாங்கம் மது விற்பனையை மட்டுமே நம்பி இருக்கவில்லை. முதல்வர் மோடி அவர்கள் தன்னை கங்கை நதி தத்தெடுத்ததாக சொல்லி இருக்கின்றார். அவரை தத்து எடுத்தது கங்கை நதி இல்லை, அவரை தத்து எடுத்தது கூவம் நதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து நான் அப்போதிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை உயரதிகாரியிடம் இந்த எத்தனாலை வெளியில் அனுப்பிய லாபம் சம்பாதித்த அந்த தொழிற்சாலையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், HR போன்ற உயரதிகாரிகளை கொலை வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று நானே நேரடியாக கைப்பட கடிதம் அளித்தேன். சரி, கள்ளச்சாராயம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, காவல்துறைக்கு யாருக்கும் தெரியாமலா நடக்கும்? இது இன்னைக்கு நேற்று நடக்கலை. எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம், அப்புறம் சந்துக்கடை விற்பனை, அதோட போதைப்பொருள் விற்பனைன்னு எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. காவல்துறை அவர்கள் மீது உரிய வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக அதை கடத்தியதாக ஒரே ஒரு தொழிலாளி மீது பதிவு சுமத்தி அவரை பணியிலிருந்து நீக்கி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடித்து கதையை முடித்து விட்டார்கள். எண்ணி பார்க்க முடியாத அளவில் இதுவரை 36 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. உயிர் பலியின் எண்ணிக்கை 50க்கும் மேலாக உயரக்கூடும் என்கிற அளவில் வந்து கொண்டிருக்கிற விஷச்சாராய சாவுகளுடைய செய்தி ஆளும் அரசின் நோக்கத்திற்கு எதிரான திசையில் இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதை, இது தண்டனை அல்ல, தவறிழைத்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். கள்ளக்குறிச்சியில் நடந்த துயர சம்பவத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று ஏற்கனவே விரிவாக அறிக்கை கொடுத்திருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவோடு நேரடியாக கள்ளக்குறிச்சிக்கு அங்கே விரைய இருக்கிறோம். அங்கே கள ஆய்வு செய்து மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை ஆறுதல் சொல்லிவிட்டு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கும் அங்கு ஆறுதல் சொல்ல சென்று கொண்டிருக்கிறோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும். யார் இதற்கு இந்த ரசாயன சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். கடந்த வருடம் விழுப்புரம் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. ஓராண்டுகள் முடிவதற்குள் இப்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கிறது. காவல்துறை விழிப்போடு இருக்க வேண்டும். அந்தந்த காவல் நிலையங்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒரு கிராமத்திலும் என்ன நடக்கிறது என்பதை முன்னறிவதற்காக இன்டெலிஜென்ஸ் துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது. இந்த துறைகளை இன்னும் நவீனப்படுத்த வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடந்தாலே அதற்கு எப்படி நடத்த வேண்டும், ஆடல் பாடல் இருக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். எங்கே நடக்கிறது என்று உடனே தெரிய வருகிறது. ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் கள்ளச்சாராயம் குடிக்கின்ற அளவுக்கு அங்கே வியாபாரம் பெருகி இருக்கிறது. அதை காவல்துறை அடக்கியிருக்க வேண்டும். ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுத்து இடைநீக்கம் செய்திருக்கிறார். ஆட்சித்தலைவரை மாற்றம் செய்திருக்கிறார்கள். நடவடிக்கை உறுதியாக எடுத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு காவல்துறை அனுமதிக்கக்கூடாது. இதுதான் காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வேண்டுகோள். நேராக நாங்கள் கள்ளக்குறிச்சிக்கு சென்று பார்த்துவிட்டு அங்கே பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கோம். நன்றி. புரியல.
இல்லை இப்போ நாங்கள் அங்கே நேரடியாக அங்கே போகிறோம், களத்துக்கு போகிறோம், களத்தில் பார்த்துட்டு சொல்கிறோம். அவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உடனே ஒருத்தர் ராஜினாமா பண்ணுவார். கோரமண்டல் எக்ஸ்பிரஸில் 288 பேர் இறந்தாங்க, யாரும் ராஜினாமா பண்ணலை. இப்போ கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸில் 10க்கும் மேற்பட்டவர் இருந்திருக்காங்க ரயில் விபத்தில், வாயை திறக்க மாட்டேன்றாங்க, விபத்துன்றாங்க. ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா, எது நடந்திருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுடைய உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு தகுந்த நடவடிக்கை மாநில அரசு எடுக்க வேண்டும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நன்றி. தமிழகத்திலே கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் உயிரிழப்புகள் என்பது கடுமையான அதிர்ச்சியை, வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் மாநிலத்திலே ஆட்சிக்கு வருகின்ற பொழுது படிப்படியாக டாஸ்மாகை குறைப்போம் அப்படின்னெல்லாம் சொன்னாங்க. அரசாங்கம் மது விற்பனையை மட்டுமே நம்பி இருக்கவில்லை. ஆனால் டாஸ்மாகை மூடினால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்பதுதான் அரசாங்கத்தினுடைய பதிலாக இதுவரைக்கும் இருந்து வந்திருக்கிறது. இப்போது இது இரண்டாவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சம்பவமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 35க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த பலி எண்ணிக்கை உயரும் என்கின்ற அச்சம் இருக்கிறது. இன்னும் நிறைய பேர் கவலைக்கிடமான நிலைமையில் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிதாக இத்தனை நபர்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு தமிழகத்திலே கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இன்னும் என்னென்ன மாவட்டங்களில் இவையெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியவில்லை. திராவிட மாடல் ஆட்சி என்பது தமிழகத்தை போதையில் தள்ளுகின்ற மாடலாக இருக்கிறது. ஒருபுறம் கஞ்சா போதைப் பொருளுடைய விற்பனை, சின்ன சின்ன சிறுவர்கள் இன்று போதைக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல். இன்னொரு புறம் டாஸ்மாக் வாயிலாக தமிழகத்தில் அதிகமாக விதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற மாடலாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சட்டப்பேரவையில் அவர்களுக்கான இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் தங்கள் கண் முன்பாக இத்தனை நபர்களை கிட்டத்தட்ட அரசாங்கம் கொலை செய்வதற்கு ஒப்பாக இருக்கக்கூடியது இந்த சம்பவம். அரசாங்கத்தினுடைய இந்த இயலாமை, அலட்சியம், இவற்றையெல்லாம் நிச்சயமாக மக்களிடம் கொண்டு சென்று சேர்ப்போம். முதல்வர் மோடி அவர்கள் தன்னை கங்கை நதி தத்தெடுத்ததாக சொல்லி இருக்கின்றார். அவரை தத்து எடுத்தது கங்கை நதி இல்லை, அவரை தத்து எடுத்தது கூவம் நதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவருடைய நடவடிக்கையும் பேச்சும் கூவம் நதியை போல்தான் இருக்கிறது தவிர கங்கை நதி போல் இல்லை என்பதை சொல்லிக்கொள்ள வேண்டும். கள்ளச்சாராயம் குடித்து இறக்கின்றவர்களுடைய அந்த நிகழ்ச்சி இனிமேல் தமிழகத்திலே நடைபெறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். போலீஸ் உயர் அதிகாரியும் கலெக்டரையும் அங்கிருந்து மாற்றப்பட்டிருப்பதற்கு கண்டிப்பாக நான் முதலமைச்சருக்கு பாராட்டுகின்றேன். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கள்ளச்சாராயம் இருக்கின்ற நிலையில் உயர் அதிகாரிகளை உடனடியாக எல்லா இடங்களிலும் தேட வேண்டும், பிடிப்பவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் அவ்வப்போது எந்த ஆட்சிகள் இந்த மண்ணில் நடைபெற்றாலும் இந்த கள்ளச்சாராய சாவுகள் அல்லது விஷச்சாராய சாவுகள் தொடர்கதியாக இருந்து வருகிறது. ஏற்கனவே செங்கல்பட்டு, மரக்காணம் போன்ற பகுதிகளிலும், எனது கடலூர் மாவட்டம் என்னுடைய தொகுதியிலும், கடலூர் மாவட்டம் கடலூர் அருகாமையிலும் இந்த விஷச்சாராய சாவுகள் நடந்தேறியிருக்கின்றன. இதற்கு காரணமாக இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். இந்த சாராய விற்பனையில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் மற்றும் இதற்கு உடந்தையாக இருக்கின்ற காவல்துறை மற்றும் மது ஒழிப்புத்துறை, மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற உயரதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை காட்டிலும் அவர்கள் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இதற்கு துணை போனவர்கள் என்று காவல்துறை உளவுத்துறையின் மூலமாக ஒரு முறைக்கு பல முறை ஆய்ந்து அறிந்து
அவர்கள் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக இது போன்ற கள்ளச்சாராய சாவுகளில் பல்வேறு தொழிற்சாலைகளிலிருந்து எத்தனால் என்கிற ஒரு வேதிப்பொருள் வாங்கி அது கலக்கப்பட்டு அளவுக்கு அதிகமாகி அதனால்தான் இந்த உயிரிழப்புகள் நடக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கடலூர் ஷிப்காட்டில் இருக்கிற ஒரு தனியார் தொழிற்சாலையில் இருந்து லாப நோக்கோடு அந்த நிறுவனத்தின் ஒப்புதலோடு அங்கு இருக்கின்ற உயரதிகாரிகள் ஒப்புதலோடு இந்த எத்தனால் பல்வேறு கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு சப்ளை செய்யப்பட்டு 3 பேர் உயிரிழந்தார்கள். இதை குறித்து நான் அப்போதிருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை உயரதிகாரியிடம் இந்த எத்தனாலை வெளியில் அனுப்பிய லாபம் சம்பாதித்த அந்த தொழிற்சாலையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதனுடைய பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், HR போன்ற உயரதிகாரிகளை கொலை வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று நானே நேரடியாக கைப்பட கடிதம் அளித்தேன். ஆனால் இந்த நிமிடம் வரையிலும் இந்த எத்தனாலை கள்ளச்சந்தையில் வித்த இந்த நிர்வாகத்தினர் மீது காவல்துறை அவர்கள் மீது உரிய வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. மாறாக அதை கடத்தியதாக ஒரே ஒரு தொழிலாளி மீது பதிவு சுமத்தி அவரை பணியிலிருந்து நீக்கி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடித்து கதையை முடித்து விட்டார்கள். ஆக இந்த குற்றத்திற்கு தாய்மடி எது, இது எங்கிருந்து விநியோகப்படுகிறது, யாரால் காய்ச்சப்படுகிறது, இதற்கு யார் உள்ளூர் காவல்துறையில் இன்ஃப்ளூயன்ஸ் செய்கிறார் என்கிற அனைத்து அடிப்படை விவரங்களையும் காவல்துறை உளவுத்துறை சேகரித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு எடுத்து சென்று இவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர்களை தவிர இவர்கள் ஒழுங்கு நடவடிக்கை உள்ளாகக்கூடியவர்கள் அல்ல. தொடர்ச்சியாக பண்ருட்டி தொகுதியிலே பல உயிர்கள் கடந்த கால ஆட்சியில் பலியாகி இருக்கிறது. கடலூரிலே பலியாகி இருக்கிறது, திண்டிவனத்தில் பலியாகி இருக்கிறது, அரக்கோணத்தில் பலியாகி இருக்கிறது, செங்கல்பட்டில் பலியாகி இருக்கிறது, விழுப்புரத்தில் பலியாகி இருக்கிறது என்று இதற்கு ஒரு சரியான ஒரு முடிவை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன். நாளை இது குறித்து நான் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை அவையில் கொண்டு வர இருக்கிறேன் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். மரக்காணத்தில் ஏற்பட்ட விஷ சாராய மரணங்களின் அதிர்வு ஏற்படுத்திய உணர்விலிருந்து தமிழகம் மீள்வதற்கு முன்னதாகவே கள்ளக்குறிச்சியில் எண்ணி பார்க்க முடியாத அளவில் இதுவரை 36 உயிர்கள் பலியாகி இருக்கின்றன. உயிர் பலியின் எண்ணிக்கை 50க்கும் மேலாக உயரக்கூடும் என்கிற அளவில் வந்து கொண்டிருக்கிற விஷச்சாராய சாவுகளுடைய செய்தி நம்மை பேரெதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது. விஷச்சாராயத்தை அல்லது மெத்தனால் போன்ற விஷத்தன்மை உள்ள வேதிப்பொருட்களை தயாரிப்பது, அதை விநியோகிப்பது, அதை விற்பதற்கு துணையாக நிற்பது என்கிற 4 கட்டங்களில் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றன. உற்பத்தி, விநியோகம், விற்பனை, அதற்கு துணையாக இருப்பது. ஏனென்றால் இது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. இந்த 4 கட்டங்களில் நிகழக்கூடிய நிகழ்வுகளில் விற்று கொண்டிருந்த ஒருவர் மாத்திரம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது போதுமானதல்ல. இதை யார் தயாரித்தார்கள், யார் விநியோகித்தார்கள், யார் இந்த சட்டவிரோத செயலை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள் ஏன் கடமை செய்ய தவறினார்கள் என்கிற கேள்விகள் எழுந்து நிற்கின்றன. இளைஞர்களை போதையிலிருந்து மீட்க வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்தோடு நம்முடைய மாண்புமை முதல்வர் இளைஞர்களின் கல்வி, நலன், விளையாட்டுத்திறன், பிற ஆற்றல்களை ஊக்குவிப்பதற்கான பல சிறந்த முயற்சிகளை, இந்திய அளவில் பாராட்டக்கூடிய முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஆளும் அரசின் நோக்கத்திற்கு எதிரான திசையில் இந்த நிகழ்வுகள் நிகழ்ந்திருப்பதை வேதனையோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இதுவரை பல்வேறு விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் வேறு எப்போதும் இல்லாத வகையில் உடனடியாக நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் முதல் முறையாக தமிழகத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஏற்கனவே பண்ருட்டி, உறையூர் பகுதிகளில் விஷச்சாராய சாவு நிகழ்ந்திருக்கிறது. பல்வேறு ஆட்சி காலங்களில் விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் உடனடியாக காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஆறுதலை அளிக்கிறது. அதே சமயத்தில்
உளவுத்துறை அதிகாரிகள் மீது ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கிற கேள்வியும் மிஞ்சி நிற்கிறது. காவல் நிலையத்திற்கு அருகே கூப்பிடு தூரத்தில் வெளிப்படையாக நடக்கிற இந்த நிகழ்வில் உளவுத்துறையின் தோல்வி பெருமளவிலே இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்விலே உளவுத்துறை காவல் அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வியும் எடுகிறது. பணியிடை நீக்கம் என்பது ஒரு தண்டனை அல்ல என பல தருணங்களில் நீதிமன்றங்கள் தெளிவுரை தந்திருக்கின்றன. அது ஒரு விசாரணை நடைமுறை. ஆகவே இது தண்டனை அல்ல. தவறிழைத்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த காவல் அதிகாரிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். இந்திய அளவிலே விஷச்சாராய சாவுகளை கட்டுப்படுத்துவதில் தமிழக அரசு சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டது, முன்னுதாரணமான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்கிற அளவில் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே தமிழக அரசை வலிந்து கேட்டுக்கொள்கிறோம். முதல்வரின் தூய்மையான நோக்கம் போதையில்லாத தமிழகம், போதையிலிருந்து இளைஞர்கள் விடுபட வேண்டும் என்கிற அந்த உன்னத நோக்கம் வெற்றி பெறுவதற்கு இடையூறாக இருக்கிற இத்தகைய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கையை மேற்கொண்டு 100 விழுக்காடு போதையில்லாத தமிழகத்தை உறுதிப்படுத்துவதற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சட்டமன்ற கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக தமிழ்நாடு சோகத்தில் ஆள்கிற ஒரு நிகழ்வாக இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த கள்ளக்குறிச்சி பேரூராட்சி பகுதியில் கள்ளச்சாராய சாவு என்பது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. இன்றைக்கி விலை மதிக்க முடியாத மனித உயிர் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்ததுனால இன்றைக்கி 38க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சாவு எண்ணிக்கை 50க்கு மேலே போகுன்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த அதிர்ச்சியான சம்பவம் கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது, திரும்பி பார்க்க வைக்க செய்திருக்கிறது. ஆகவே அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, கள்ளச்சாராயம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, காவல்துறைக்கு யாருக்கும் தெரியாமலாம் நடக்கும். இது இன்றைக்கி நேற்று நடக்கலை. எங்கே பார்த்தாலும் கள்ளச்சாராயம், அப்புறம் சந்து கடை விற்பனை, அதோட போதைப்பொருள் விற்பனைன்னு எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. இது இன்றைக்கி இரும்பு கரம் கொண்டு அடக்கும்னு அரசு தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இரும்பு கடத்தை இன்னும் கொஞ்சம் வேகமாக அடக்கணும். இது விலை மதிக்க முடியாத மனித உயிர். கள்ளச்சாராயம் தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மரக்காணத்தில் நடந்துச்சு, அதே மாதிரி செங்கல்பட்டில் கள்ளச்சாராய சாவு நடந்துச்சு, இப்போ இது நடந்துருக்குது. இழப்பீடு இது மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்குற ஒரு சம்பவமாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு தீர்வு என்னன்னு சொன்னால், நான் கூட சட்டமன்றத்தில் பேசணும், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லுவது முழு மதுவிலக்கு, சாராய கடையை டாஸ்மாக் கடையே இருக்கக்கூடாது. இப்போ டாஸ்மாக் கடையை நடத்துவதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, கள்ளச்சாராய விற்பனை பெருகிவிடும், அதனால தான் டாஸ்மாக் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக் நடத்திட்டு இப்போ கள்ளச்சாராயம் இருக்குது தெரியுதே, இப்போ 2 தானே இருக்குது. அதனால் காவல்துறை மனசு வச்சா, அரசு மனசு வச்சா ஒரு சொட்டு சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க முடியும். அதனால் இந்த கள்ளச்சாராயத்து சாவில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு குடும்பத்துக்கு இழப்பீட்டு தொகை வழங்கணும். அதோட இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு, டாஸ்மாக் கடை மூடுவதற்கு உண்டான நடவடிக்கை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறோம், நாளைக்கு போகிறாரு, அங்கே போகிறோம், போய் பார்த்துட்டு முடிவு சொல்ல போகிறோம். நாங்கள் போகிறோம், ஒரு குழுவாக போகிறோம். இந்த விசாரணை ஆணையத்தினால என்ன நடக்க போகுது, போய் விசாரணை பண்ணி ஒரு பேர் இழந்தாங்கன்னு சொல்ல போகிறாங்க, நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது, மீண்டும் வேலைக்கு வந்துட போகிறாங்க. இது தீர்வு அமையாது. என்ன தீர்வு எடுக்க போகிறாங்க, என்ன தீர்வு ஏற்பட போகுது, ஒரு தீர்வும் ஏற்படாது. இன்னும் திரும்ப மறுபடியும் கள்ளச்சாரம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. காவல்துறை மனசு வச்சா கடுமையாக ஒடுக்க முடியும், இல்லைன்னா நடக்காது.